Hello guys, welcome back to my channel and I am your Geeta. So today class la நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு சொன்னா already last class la பார்த்த same B form negative it means don't. So இதுவரைக்கும் நம்மளோட வீடியோ நீங்க வாட்ச் பண்ணல அப்படினு சொன்னா description boxல லிங்க் ஷேர் பண்ண click பண்ணி வாட்ச் பண்ணிக்கோங்க. So last classல நம்ம என்ன பார்த்தோம் அப்படினா do அப்படிங்கிற B form நெகட்டிவ் சிச்சுவேஷன்ல எந்தெந்த ஆங்கிள்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 3 சிச்சுவேஷன்ஸ் பார்த்தோம் இல்லையா. ஒரு செயலை வந்து செய்யாத அப்படின்னு சொல்றதுக்கும், ஒரு செயலை நான் செய்யல அப்படின்னு சொல்றதுக்கும், ஒரு செயலை நீ செய்யலையா அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறதுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 சிச்சுவேஷன்ஸ் வந்து நம்ம டீடைல்டா எக்ஸாம்பிள் பார்த்திருக்கோம். எஸ், so today that same B form negative situation how it is applicable for the possessive situation. ஒரு possessive situationல இந்த don't அப்படிங்கிற negative B form எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகே, அதாவது possessive அப்படினாலே என்ன, ownership. ஒரு பொருள் நமக்கு சொந்தமா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு யூஸ் பண்றதா என்ன சொல்லுவோம், possessive அப்படின்னு சொல்லுவோம். சோ ஒரு பொருள் நம்ம கிட்ட இருக்கு அப்படிங்கிறப்ப நம்ம எப்படி சொல்றோம், I have அப்படிங்கிற B form வந்து main verba function ஆகாங்க. So I have a book, என்கிட்ட ஒரு புக் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. So same thing, என்கிட்ட புக் இல்ல அப்படின்னு சொல்றதா என்னது, நெகட்டிவ் possessive. ஓகே, என்கிட்ட ஒரு புக் இல்ல அப்படின்னு சொல்றதா என்னது, நெகட்டிவ் possessive. So இதுக்கு நம்ம எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம், I don't have a book. I don't have a book. என்னிடம் புத்தகம் இல்லை. Okay, so subject plus do plus not don't short form plus have main verb plus object. So this is the sentence structure. Okay, so என்னிடம் புத்தகம் இல்லை. அவங்களுக்கு வீடு இல்லை, அவங்களுக்கு வீடு இல்லை. So அவர்கள் they don't have. Okay, they don't have a house. அவங்களுக்கு வீடு இல்லை. எங்க கிட்ட காசு இல்லை, எங்க கிட்ட போதுமான காசு இல்லை. எப்படி சொல்லலாம், we don't அப்புறமா என்ன வரும், have. Okay, so we don't have enough money. போதுமான அளவுக்கு காசு இல்ல அப்படின்னு சொன்னா எப்படி சொல்லலாம், enough. enough means போதுமான. So we don't have enough money. எங்க கிட்ட போதுமான அளவுக்கு காசு இல்ல. எஸ், உங்ககிட்ட எந்த ஐடியாவும் இல்லை, உன்னிடம் எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. சோ நீ சொல்ற எதுவுமே செட் ஆகல. ஓகே, உன்னுடைய ஐடியாஸ் எதுவுமே இங்க சூட் ஆகல, உன்னுடைய ஐடியாஸ் எல்லாம் பெஸ்ட் இல்ல. சோ உங்ககிட்ட ஐடியா இல்ல, உன்னோட ஐடியா வந்து வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. எவ்வளவுதான் அவங்க திரும்ப 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 ஒவ்வொரு ஐடியா கொடுத்தாலும் என்ன சொல்லுவாங்க, இல்ல இட்ஸ் நாட் சூட்டபிள். ஓகே இருப்பாங்க. சோ ஃபைனல் என்ன சொல்லுவாங்க, உன்னோட ஐடியா இல்ல, உங்ககிட்ட கேட்கற வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. சோ அதான் என்னது, உன்னிடம் ஐடியா இல்லை. யூ டோன்ட் ஹேவ் an idea. You don't have an idea. உங்ககிட்ட ஐடியா இல்ல. ஓகே, சோ possessive situation. அவர்களிடம் இல்லை, எங்களிடம் இல்லை, என்னிடம் இல்லை, உன்னிடம் இல்லை. சோ லாஸ்ட் 2 classes நம்ம இதுதான் பார்த்துட்டு இருக்கோம். என்ன அப்படின்னா do அப்படிங்கிற B form plural subjectsக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். So only we see the examples using plural subject. Okay, don't forget it, only plural subject we are talking about. Yes, அப்புறம் வேற என்ன சொல்லலாம், they don't have children. அவங்களுக்கு குழந்தை இல்லப்பா சொல்லுவாங்க இல்லையா. சோ மேரேஜ் ஆகி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, அவங்களுக்கு இன்னும் குழந்தை இல்லை. சோ they don't have children. They don't have children. அவங்களுக்கு குழந்தை இல்லை. எங்க கிட்ட புதிய ஆடை இல்லை, எங்களிடம் புதிய ஆடை இல்லை. எப்படி சொல்லலாம், ட்ரை பண்ணுங்க. we
என் கூடவே ட்ரை பண்ணுங்க. we don't, கரெக்டா திங்க் பண்றீங்களா? we don't have new dress. எங்க கிட்ட புதிய ட்ரெஸ் இல்லை. okay, so this is negative sentence. okay, this is negative sentence. This same negative question. okay, possessive formல negative sentence and negative question இருக்கு. so first நம்ம பார்த்தது என்ன? negative sentence. next நம்ம பார்க்க போறது என்னது? negative question. okay, so question எப்படி கேட்கலாம்? so already நம்ம வந்து ஆக்ஷன்ல பார்த்த மாதிரி தான். ஒரு செயல் செய்யலைன்னா I don't. okay, செய்யலையா அப்படின்னு கேட்கும்போது என்ன பண்ணுவோம்? அந்த don't அப்படிங்கிற நெகட்டிவ் பி ஃபார்ம் வந்து சென்டென்ஸ் ஸ்டார்டிங்ல கொண்டு வரும். அவ்வளவுதான். so same thing followed here also. okay, so I don't have a book அப்படின்னு சொன்னத என்ன பண்ணுவோம்? அந்த I சப்ஜெக்ட்க்கு அப்புறமா இருக்கக்கூடிய அந்த don't அப்படிங்கிற நெகட்டிவ் பி ஃபார்ம் ஃபர்ஸ்ட் கொண்டு வரும். so don't you. okay, எப்படி வரும்? don't you. I வந்து எதுவா மாறும்? யூவா மாறும். ஏன்னா என்கிட்ட இல்லையா அப்படின்னு சொல்லி நானே எனக்குள்ளார கொஸ்டின் கேட்க மாட்டேன் இல்லையா? என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லும்போது யார் நம்ம கிட்ட கேட்டாங்களோ அவங்க நம்ம கிட்ட எப்படி கேட்பாங்க? அப்படியா உங்ககிட்ட இல்லையா? ஓகே, உன்னிடம் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ உன்னிடம் அந்த ஐ வந்து எதுவா சேஞ்ச் ஆகும்? யூவா சேஞ்ச் ஆகும். ஓகே, don't you have a book? don't plus subject whatever may be. okay, subject plus have, main verb plus object. okay, negative sentence na subject plus don't வரும். negative question na don't plus subject வரும். அவ்வளவுதாங்க. வேற எந்த ஒரு டிஃபிகல்ட்டிஸும் உங்களுக்கு கிடையாது. okay, don't you have a book? that's all. okay, and next வேற எந்த क्वेश्चन கேட்கலாம்? உங்ககிட்ட எந்த ஐடியாவும் இல்லையா? உங்ககிட்ட எந்த ஐடியாவும் இல்லையா? don't you have எந்த ஐடியாவும், any idea. okay, don't you have any idea? don't you have any idea? உங்ககிட்ட எந்த ஐடியாவும் இல்லையா? எஸ் கேட்கலாமா? and next என்ன கேட்கலாம்? திங்க் பண்ணுங்க பார்க்கலாம். அவங்க கிட்ட ஒரு 100 ரூபாய் இல்லையா? அவங்க கிட்ட ஒரு 100 ரூபாய் இல்லையா? don't they have, don't they have 100 rupees? yes, don't they have 100 rupees? அவங்க கிட்ட 100 ரூபாய் இல்லையா? வேற உனக்கு நீளமா முடி இல்லையா? இதுக்கு முன்னால காலேஜ்லாம் போகும்போது ரொம்ப லெந்தா இருந்துச்சு, என்னாச்சு? நீளமா இல்லையா? கட் பண்ணிட்டியா? கேட்பாங்க இல்லையா? don't you have long hair? yes, don't you have long hair? don't you have long hair? உனக்கு நீளமா முடி இல்லையா? கட் ஆயிடுச்சா? கேட்பாங்க இல்லையா? ஏன்னா கேர்ள்ஸ்க்கு வந்து அந்த ஹேர் அப்படின்னாலே அப்படி ஒரு அஃபெக்ஷன் அதுல. ஆனா இப்ப என்ன, யாருக்குமே லாங் ஹேர் வந்து பார்க்க முடியறதே கிடையாது இல்லையா? ரொம்ப ரேர். ஜெனரேஷன் யாருக்குமே வந்து லாங் ஹேர் வந்து பார்க்க முடியறது இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் அவங்க கிட்ட கிரீன் கலர் நெயில் பாலிஷ் இல்லையா? அவங்க கிட்ட கிரீன் கலர் நெயில் பாலிஷ் இல்லையா? எப்படி கேட்கலாம்? don't they have green color nail polish? don't they have green color nail polish? அவங்க கிட்ட green color nail polish இல்லையா? ஓகே, ஸோ இதே மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ் நீங்க ரைட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இட்ஸ் நாட் ஒன்லி ரைட்டிங் அண்ட் ஆல்சோ ஓவரால் ப்ராக்டிஸ். ஸோ வேறையும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக்கோட நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.